Question. பீகாரில் உள்ள பெண்களுக்காக பிரதமர் மோடி தொடங்கிய புதிய திட்டத்தின் பெயர் என்ன? Option A. பிரதான் மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா. Option B. முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா. Option C. மகிழா சம்ரிதி யோஜனா. Option D. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ யோஜனா. The correct answer is. முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா. Question. எந்த வழக்கிற்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசிடம் பதிலளிக்க கூறியுள்ளது? Option A. நில தகராறு வழக்கு. Option B. சுற்றுச்சூழல் மாசுபாடு வழக்கு. Option C. ஆசம் கான் குடும்பத்தின் பிறப்பு சான்றிதழ் வழக்கு. Option D. ஊழல் வழக்கு. The correct answer is. ஆசம் கான் குடும்பத்தின் பிறப்பு சான்றிதழ் வழக்கு. Question. எந்த மாநில அரசு புலிகளை ஒடிசா, ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கருக்கு நன்கொடையாக வழங்க திட்டமிட்டுள்ளது? Option A. மகாராஷ்டிரா. Option B. மத்திய பிரதேசம். Option C. உத்தரப்பிரதேசம். Option D. அசாம். The correct answer is. மத்திய பிரதேசம். Question. உள்ளூர் அமைப்புகளில் பிசிக்களுக்கு 42 விழுக்காடு இடங்களை ஒதுக்கீடு செய்ய எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது? Option A. தமிழ்நாடு. Option B. தெலுங்கானா. Option C. கர்நாடகா. Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. தெலுங்கானா. Question. அணு உலைகளை உள்ளூர்மயமாக்குவதற்கு இந்தியாவுக்கு உதவ முன்வந்த நாடு எது? Option A. அமெரிக்கா. Option B. இங்கிலாந்து. Option C. ரஷ்யா. Option D. பிரான்ஸ். The correct answer is. ரஷ்யா. Question. எந்த மாநிலத்தில் பிரதமர் மோடி இந்தியாவின் மிகப்பெரிய பேட்டரி சேமிப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்? Option A. ராஜஸ்தான். Option B. குஜராத். Option C. மகாராஷ்டிரா. Option D. கர்நாடகா. The correct answer is. ராஜஸ்தான். Question. எந்த அமைப்பு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமீதா சௌத்ரியை அதன் உலகளாவிய நிலையான காப்பீட்டு வாரியத்தின் தலைவராக நியமித்தது? Option A. உலக வங்கி. Option B. IMF. Option C. நா. Option D. WTO. The correct answer is. நா.